ஊர் மக்கள் தெரியற மாதிரி கூத்தடிச்சிட்டு இருக்கான். எங்க அப்பாவோட தங்கச்சி இங்க இருக்கிறதுனால தான் இப்படி நீங்க கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த சுதீரோட அப்பாவோட தங்கச்சிக்கு மட்டும் இல்ல. வேணு வந்து உட்காருப்பா. எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு உங்க பையனோட புத்தி இது. நாங்க இவங்களை பாத்துக்கலன்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு சொல்லி காட்டுறீங்களா? அந்த மாதிரி நாங்க யாரும் கேட்கவும் இல்ல செய்யவும் இல்லப்பா. அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. விஜயனா வாங்கி வச்சிருந்தாரு, இங்க இருந்து கூப்பிடுங்கன்னு நினைச்சோம், ஆனா கூப்பிடல. ஆனா நாங்க வேணா வேணான்னு விட்டுட்டு இருக்கோம். அவன் தான் வா வான்னு கூப்பிடுறான். அது அவனுக்கே பெரிய பிரச்சனையா இருக்கும். கூப்பிடாம செய்யாம இந்த மாதிரி துணியை தூக்கிக்கிட்டு என்னோட அண்ணன் பசங்க யாருமே இது வரைக்கும் வந்தது இல்ல. இப்ப யாரு கூப்பிட்டாங்க? நீங்க வந்து இதெல்லாம் நீ தூக்கி எறிஞ்சிட்டு போற? பங்களா, காரு, காசு, பணம், போருங்கிற அளவுக்கு சாப்பாடும் ஊரெல்லாம் இருக்கிற பெருமையும் எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. என் சுசி கஷ்டப்படுறவன் தான். ஆனா அவனை நம்பி இங்க இருக்கிற எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அவன் என்ன பாடுபட்டாவது எங்களுக்கு வேண்டியதை செஞ்சிருவான். அவன் கொண்டு வந்த சாதா துணியோட மதிப்பு உன் பட்டுலயும் பீதாம்பரத்திலயும் இல்லடா. நாங்க செத்து போனாலும் இவன் கிட்ட இருந்து ஒத்த துணி கூட எங்களுக்கு வேண்டாம். துசி எல்லாத்தையும் எடுத்து கார்ல வை. அவனே எல்லாத்தையும் கொண்டு போட்டோம். சுதீந்திரா, எங்க அப்பா பேர்ல இருந்து சொத்து இருக்கிறதுனால தான் இப்படி திமிர்ல ஆடுற. ஜாக்கிரதையா இரு, இல்ல அனுபவிக்க வைப்போம். எனக்கு ஒரு அப்பா இருந்தாரு வினு, உங்க அப்பாவோட தம்பி. அவருக்கும் இருந்துச்சு கொஞ்சம் நிலம். ரெஜிஸ்டர் ஆபீஸ் பத்திர பேப்பர்ல எழுதி வைக்கலையே அந்த முட்டாள். அதனால எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறோம் தெரியுமா? இனி என்னடா அனுபவிக்கிறோம் நாங்கெல்லாம்? இங்க பாரு, பரிசெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக கொடுக்க வேண்டியது, வேதனைப்படுத்தி அழ வைக்கிறதுக்காக இல்ல. இப்போ என்னப்பா அது? என்னாச்சு உனக்கு? அண்ணே என்னப்பாச்சு? நீ எடுத்துட்டு போ. எங்க கிட்ட காசு எல்லாம் நினைச்சு எடுத்துட்டு வந்தீங்க எல்லாத்தையும். முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளிய போ. நான் சொல்றத கேளு. நீ உள்ள போ. எல்லாரும் உள்ள போங்க. இனி விஜயன வருவாரு. நான் வந்தாருன்னா நீங்க எல்லாம் காலி. போங்க, உள்ள போங்க. இங்க இருந்து அனுப்புனது 10 லோடு. அதுல உன்னை வேற பக்கம் அனுப்பிச்சிட்டியா? என்னடா என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சலாம் நினைச்சியா கோபாலா நீ? ஒன்றும் ஒண்ண என்ன விஷயம்? நான் உன்னை விட மோசமானவன். சொல்லு, நான் உடனே வரேன். கொன்றுவோம் உன்னை. கடவுளே கிருஷ்ணா, என் பிள்ளைங்களுக்கு நல்ல புத்திய கொடு. அவங்களுக்கு நல்லது நடக்கணும், நல்ல வழியிலேயே போகணும். வினு, என்னடா நடந்துச்சு? என்ன நடக்கணும்? அவன் நடத்துறான்டா சுசீந்திரன். நீங்க அதையெல்லாம் கைய கட்டிட்டு பாத்துட்டு இருக்கீங்க. கண்டதையும் பேசாம விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சொன்னா மட்டும் என் மருமகங்களுக்கு புரியுமா? எதுவும் தெரியாம படிக்காம இருந்த என் மருமகங்களை படிக்க வைக்க முயற்சி செஞ்சப்போ எனக்கு என் கால் போயிடுச்சு. என் இழப்புக்கு பதில் சொல்ல வேண்டாம். நான் சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேப்பீங்களா? சொன்னா போதும், நாங்க செஞ்சுக்குவோம். செய்யணும். உங்க அப்பாவோட சொத்துல சுசீந்திரனுக்கு என்ன பங்கு? கொடுக்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, ஒரே அடியா அவங்கள அங்கிருந்து வெளியேற்றணும். வாயமுடு. என் பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு இப்படி ஒரு மாமன் கிடைச்சிருக்கான், கூடவே இப்படி ஒரு மச்சானும். கிழவி, இது நாங்க பாத்துக்கிறோம். முடியாது. கடவுளா இந்த பிரச்சனையை முடிக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. பெத்த அம்மாவோட பேச்ச கேக்குறீங்களா? இறந்து போன உங்க அப்பாவை பத்தியாவது நினைச்சு பாக்குறீங்களா? அவரும் அவருடைய மச்சானும் சேர்ந்து உருவாக்கி வச்சது இது. நீங்க எல்லாருமா சேர்ந்து பிடிங்கிக்கலாம் நினைக்கிற இந்த சொத்து எல்லாத்தையும் உங்க அப்பா பேர்ல எழுதி வச்சுட்டு
உங்க அப்பா பேச்சுக்கு கட்டுப்பட்டுதான் இருந்தாரு சுசீந்திரனோட அப்பா. திடீர்னு அந்த நேரத்துல பைத்தியம் புடிச்சு அந்த நோயாலதான் உங்க அப்பா இறந்து போனாரு. நீங்க என்னடனா அடிச்சுக்கிறீங்க. அவன் அங்க கஷ்டப்பட்டு போதும், சும்மா அழுது இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் ஏய், இத முதல்ல உள்ள இழுத்துட்டு போ. உள்ள வச்சு போட்டு, இல்லனா நம்ம உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கோம். நீ அங்க இருந்தா போதும். அம்மா வாமா வா. இப்படி உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டு அந்த சொத்தை அபகரிக்கலாம் நினைக்காத. சும்மா இரு. உன்னை சின்ன வயசுலயே அடிச்சு கண்டிச்சு பழுத்து உள்ள இருக்கணும். கூட்டிட்டு போ. கேளு வா. விடல. வாமா விடு. வா. இன்னைக்கு போய் நான் பண்ண போற வேலையினால அவனுக்கு என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாரு. டேய், இந்த ஒரு வார்த்தை போதும்னா. இங்க பாருங்க, சும்மா இந்த மாதிரி கோவப்பட்டு எதுவும் ஆக போறது இல்ல. அத பூரா வெட்டி எறிவோம். உங்க மாப்பிள்ள சுதாகரனோட பொலிட்டிக்கல் பிரெயின் இருக்குல்ல, அதான் மூலதனம். போய் வேலையை பாருங்க. என்னப்பா தள்ளி நில்லுடா. ஐயோ, என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க? வினு, என்னப்பா நீ இப்படி இங்க செய்யற? பாருங்க, இந்த தோப்புல ஒரு செடி ஒரு மரம் கூட இருக்க கூடாது பாத்துங்க. எல்லாத்தையும் வெட்டி கீழே சாய்ங்க. கடவுளே, பெரியம்மா கிட்ட தண்ணி வைக்க சொல்லுங்க, எங்க மூஞ்சில ஊத்துறதுக்கு. வினு, நீங்கெல்லாம் அண்ணன் தம்பிங்க தானப்பா. வெட்டுறா. ஒண்ணும் விடக்கூடாது, எல்லாத்தையும் வெட்டிடா. வேணாம்ப்பா. நான் சொன்ன கேளுடா. வேணாம்ப்பா, ஐயோ. ப்ளீஸ் வேண்டாம்ப்பா. நிறுத்து. சொன்னா கேளுங்க. யார் நீங்களா? யாரா நீங்களா? ஏன் நேரத்துல வந்து தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், நிறுத்துடா. போடா. என் மரத்திலேயே கையை வைக்கிறேன். பின்னு, வேண்டாம், செய்யாத. இதெல்லாம் நம்மளுக்குள்ள செஞ்சுக்க கூடாது. ஏதோ கோவத்துல நீங்க பண்ற இந்த காரியம் எங்களை மாதிரி ஏழைகளை பாதிக்குது. ஏழை பணக்காரன்னு காட்ட வரல நானு. எங்க அப்பாவோட சொத்து நாங்க அனுபவிக்கணும். இவ்வளவு நாள் ஓசியில அனுபவிச்சீங்கல்ல, இனிமே நாங்க அனுபவிச்சுக்கோண்டா. விடக்கூடாது. இப்படி செய்யற அக்கிரமம் சார், இதெல்லாம் ஒரு நியாயம் இல்லாத அக்கிரமம். நான் பிறந்த வளர்ந்த வீடு இது. நான் கஷ்டப்பட்டு உண்டாக்குனதுதான் இவனுக்கெல்லாம் சேர்த்து வெட்டினது. சின்ன விஷயத்துக்கு நீ பெருசா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. வெட்டுறது குத்துறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நான் சொல்றது கேளு. நீ முதல்ல வண்டியில சார், சொல்றது கேளுங்க. சார், நான் ஒண்ணும் பண்ணல. சார், சொல்றது கேளுங்க சார். நான் ஒண்ணும் பண்ணல சார். சார், அவங்க தான் சார் வந்தாங்க. சார், சொல்றது கேளுங்க சார். வேண்டாம்.